அப்படியே பண்ணாரி போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்புனா இந்த தேசிய நெடுஞ்சாலை மைசூர் டு தமிழ்நாடு சத்தியமங்கலம் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஸ்டார்ட் ஆகிடும். அருமையான பிளேஸுங்க. 27 ஹேர் பண்டு வளைவு. அதாவது பைக் ரைடர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டு. ட்ரைவ் பண்ணுறவங்க 4 வீல் டிரைவிங் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க மட்டும் போய்க்குங்க. ரஃப் டிரைவிங்கில் போக வேண்டாம். ஏன்னா அதிகபட்சம் லோடு வண்டிக்கு வரக்கூடிய ரூட் இது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹில்ஸில் ஆப்போசிட் ட்ரைவ் பண்ணோம். அது எப்படின்னா இப்போ நம்ம நார்மல் ரூட்டில் பிளைனில் நம்ம லெஃப்ட் போவோம், ஆப்போசிட் வரவங்க ரைட்டில் போவாங்க. ஆனால் பட் ஹில்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஹஸ்பண்டில் லோடு வண்டி திரும்பாது. ஸோ அப்போ அவங்க ஏறி ஆப்போசிட் டைரெக்ஷன் வருவாங்க. நாம் அதுக்கு ஆப்போசிட் தான் வரணும். நாம் நார்மலாக பிளைனில் ஓட்டுற மாதிரி ஹில்ஸில் ஓட்டக்கூடாது. அது இன்னமும் நிறைய பேர் அந்த தவறு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி அந்த மாதிரி தான் ஆப்போசிட் போயிட்டாங்க. மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து லோடு வண்டி ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். மற்றபடிக்கு இந்த ரூட்டில் மேலே போனீங்கன்னா ஆசனூர் ரிசார்ட் நிறைய மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ரிசார்ட்லாம் மேலே நிறையா இருக்குது. ஸ்டே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம். அங்கேயே ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாமே இருக்குது. ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனில் நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணணும். அதுக்கு ஏற்ற பிளேஸ் ரூட் இந்த ரூட்டு தான். ஏன்னா இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இடையிலலாம் தயவு செஞ்சு வண்டி நிறுத்தி நீங்கள் செல்ஃப் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது செய்ய வேணாம். ஏன்னா இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா சிறுத்தை அதிகம் நடமாடும் பகுதின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே நைட்டு இப்போ ரூட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அலோட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் பகல்லே பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் அடிக்கடி இருக்குன்னு சொல்லி நீங்களே பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் இடையில நிறுத்தி செல்ஃப் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ வேண்டாம். ட்ராவலிங்கில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடிக்கு தயவு செஞ்சு இடையில நிறுத்தி செல்ஃப் எடுக்க வீடியோ எடுக்க நிறுத்த வேண்டாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அங்கங்கே நிறுத்தி செல்ஃபியோ வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தவறு வேண்டாம். ஏன்னா சிறுத்தைகள் எங்கேருந்து வரும் என்னன்னு தெரியாது. அதனால தான் கவர்மெண்ட்டே முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் பப்ளிக்ஸ் அதை கொஞ்சம் கேட்குறதில்ல. ரெண்டாவது இந்த ரூட்டில் போனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பைக் ரைடர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ரூட் இது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் பண்டு வளைவு. அதாவது இப்போ நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா 67 62 சுற்று இருக்கும். ஆனால் அது இந்த அளவுக்கு ஹேர் பண்ட் இருக்காது. பட் இந்த திம்பம் ஆசனூர் சத்தியமங்கலம் ரூட்டு சத்தியமங்கலம் டு மைசூர் ரூட்டுக்கு இந்த ரூட்டில் 27 ஹேர் பண்டு வளைவும் சரியான டர்னிங்காக இருக்கும். பைக் ரைடர்ஸ்க்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஒரு வியூவர்ஸ் ஒரு மலை மேலே போகணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு அருமையான ரூட் இது. நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரூட் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிரும். நைட் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நைட்டில் மிருகங்கள் நடமாட்டுறதுனால சுப்ரீம் கோர்ட் அது கோர்ட்லேயே ஸ்டே ஆர்டர் வாங்கி கேஸ் போய் மறுபடியும் ஸ்டே ஆர்டர் அது ஆர்டர் போட்டுட்டாங்க. நைட்டு 6 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும் ரூட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மார்னிங் 6 மணிக்கு பண்ணாரி கோயில் போயிட்டீங்கன்னா சாமி கும்பிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஸோ நீங்கள் மீண்டும் மேலே போயிட்டு ஆசனூர் தாளவாடி அங்கே சிக்கோலை டேம் இதெல்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படி நீங்கள் ரெசார்ட்டில் தங்கணுன்னாக்கா மேலே ஆசனூரில் ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குது. ஜாலியாக தங்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு இங்கேயே ஸ்விம்மிங் பூல்லே அடிச்சுட்டு ரெசார்ட் நல்லா பட்ஜெட்டில் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் ஈவினிங் ரிட்டர்ன் வேணால் 9 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock இந்த மாதிரி கிளம்பிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் வர வேண்டியது ஈரோடு மாவட்டம். டைரெக்டாக ஈரோடு வந்துருங்க. ஈரோடு டு சத்தியமங்கலம் வடக்கு சத்தியமங்கலம் டு மைசூர் ரூட்டில் பண்ணாரி அந்த ரூட்டில் வாங்க. பண்ணாரி கோயிலில் ஒரு சாமி கும்பிட்டு அதுலேருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஒரு 5 kilometer போனீங்கன்னா இந்த ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு நார்மல் டிரைவிங் இல்லாட்டி ரஃப் டிரைவிங்கில் தயவு செஞ்சு இதை ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் வண்டி நிறையா வருது. ஏன்னா வெஜிடபிள் வண்டி டைமிங் ஓட்டுவாங்க. அதனால் நல்ல ஸ்பீடாக தான் வரும் போகும். ஸோ அதனால்
நீங்கள் வந்து ஒரு நார்மல் டிரைவிங் அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ரஃப் டிரைவிங் நம்ம அப்படின்னா அது ஹில்ஸில் வேண்டாம். ஏன்னா இது